ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா இது கடலைக்கறியை ஃபஸ்ட்டே காட்டுன்னு நினைக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு வந்து ஈத் முபாரக் பிறநாள் எங்களுக்கு. அப்போ வந்து நான் கடலைக்கறியும் சமைக்கலாம் பிரியாணியோடு அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். எனக்கு கடலைக்கறி வந்து நான் பெருசாக ஆக்கி பழக்கம் இல்லை. ஆக்கி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு லேசாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சமாக போட்டு சமைச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அன்னாசி வாங்கி வைக்கணும், அதுவும் மறந்தாச்சு. அதையும் வாங்கி வச்சுட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் டெஸ்ட் தூசியாக இருந்துச்சு. சாப்பாடு பாக்ஸும் வாங்கி வச்சாச்சு. இது வந்து எங்களோட நானாட ஃப்ரெண்ட்ஸ், அதாச்சும் நானாக வேலை பண்ணுற இடத்துல உள்ள அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தான் ஈத் பெருநாள் அண்டே. என் ஹபியும் கேட்டிருந்தாரு. 2 பேருக்கும் கொடுக்குறதுக்கு ஒன்றா சமைக்க கஷ்டன்றதால நெக்ஸ்ட் டேன்னு பிரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஈத் முபாரக் அதாச்சும் நாளைக்கு பெருநாள் அண்டு வந்து நாங்கள் எங்கள் நானாட ஆக்களுக்கு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். நாம் ஆக்கின கடலைக்கறியோட அன்றைய நைட் அல்லாஹ் அக்பர்னு பள்ளியில் சொல்லுவாங்கள்ல, அதை பார்க்க ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கடலைக்கறி முட்டையெல்லாம் பொரித்து சோறும் சாப்பிட்டாச்சு. மற்றது வந்து லைவில் வந்து நாங்கள் போடுவோம் பிரியாணி சமைக்கிறது எல்லாத்தையுமே. கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நாங்கள் லைவ் வாரத்துக்கு நினச்சி வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு சப்போர்ட் தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா மரக்கறியும் வெட்டி வைக்கலாம் அப்படின்னு வெங்காயம்லாம் உரித்து வைக்கணும். வெட்டி வைக்க தேவையில்ல, உரித்து வச்சா போதும், நாளைக்கு எலும்பி பண்ணிடலாம் அப்படின்னு இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், கிழங்கு, கேரட் மற்றது எல்லாத்தையுமே வந்து உருக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ஈஸிங்க. நம்ம தொழுதுட்டு வந்த உடனே சமைக்கணும்ல, அப்போ நமக்கு ஈஸி. அதனால் வந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டு தூங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு பிரியாணி சமைக்கிற வீடியோ எப்படி ஈத் போச்சுதுன்னு சொல்லி என்எஸ் ஃபேமிலி சேனலில் பாருங்கள். எல்லாருக்கும் வந்து ஈத் முபாரக். எல்லோரும் வந்து ஹேப்பியாக நாளைய பெருநாளை கொண்டாடுங்க.